வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஐக்கிய அமெரிக்க இந்தோ பசிபிக் கட்டளையின் கட்டளை அதிகாரி ஆகியோருக்கிடையில் முக்கிய சந்திப்பு. தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டங்களுக்கு போலீசாரால் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல், மனித உரிமை ஆணைக்குழு விசாரணை. இலங்கை எதிர்காலத்தை பாதுகாக்க பொருளாதார வளர்ச்சியினையும் துணிச்சலான சீர்திருத்தங்களையும் ஏற்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் வேலையற்ற பட்டதாரிகள் குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே பதற்றமான சூழ்நிலை. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஐக்கிய அமெரிக்க இந்தோ பசிபிக் கட்டளையின் கட்டளை அதிகாரி அட்மிரல் செமுவேல் ஜே பாபரோ ஆகியோருக்கு இடையிலான முக்கிய சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் வேலை திட்டங்களை அட்மிரல் பாபாரோ பாராட்டியுள்ளார். மேலும் இந்து சமுத்திர வலயத்தை பாதுகாக்கும் இலங்கையின் முயற்சிகள் மற்றும் ஒத்துழைப்புக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். இலங்கை அமெரிக்க உறவை பலப்படுத்துவதற்கும் இலங்கை அரசாங்கத்தின் புதிய வேலை திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கும் பாதுகாப்புத்துறையின் மனிதவள அபிவிருத்திக்கும் ஆதரவு வழங்குவதற்கும் அவர் தனது உறுதிப்பாட்டை தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் பாதுகாப்பு துறைக்கு ஐக்கிய அமெரிக்கா நீண்ட காலமாக வழங்கி வரும் ஒத்துழைப்புக்கும் நன்றி தெரிவித்தார். இந்த சந்திப்பில் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் விஜித ஹெரத், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே, இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசங், லெப்டினன்ட் கர்னல் ஆண்டனி நெல்சன், ஐக்கிய அமெரிக்க இந்தோ பசிபிக் கட்டளையின் சிரேஷ்ட வெளிநாட்டு கொள்கை ஆலோசகர் டேவிட் ரென்ஸ் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இலங்கை தனது எதிர்காலத்தை பாதுகாக்க பொருளாதார வளர்ச்சியினையும் துணிச்சலான சீர்திருத்தங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உள்ளூர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொருளாதாரம் முன்னேற பெரிய மாற்றங்கள் தேவை, ஆனால் தற்போதைய அரசாங்கம் அவற்றை செய்ய தயாராக உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினார். தற்போதைய பொருளாதார அமைப்பு முழுமையான சந்தை பொருளாதாரம் அல்ல என்றும் சீர்திருத்தங்கள் இல்லாமல் நாட்டின் வளர்ச்சி சாத்தியமில்லை என்றும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார். பெரிய மாற்றங்கள் இல்லாமல் வெளிநாட்டு பணம் பெற்று தொடர முடியாது. சர்வதேச உறவுகள் முக்கியம். முதலில் இந்தியாவுடன் உறவை மேம்படுத்த வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி தனது ஆட்சி காலத்தில் வெளிநாட்டு உறவுகளை சமநிலைப்படுத்த பன்முகத்தன்மை என்ற உக்தியை பின்பற்றியதாகவும் உலக சக்திகளுடன் நல்லுறவுகளை பேணியது தான் இலங்கைக்கு நன்மை பயத்ததாகவும் கூறினார். சீனாவுடன் எங்களுக்கு நல்ல உறவு உள்ளது. ஹமாந்தோட்டை துறைமுக நகரம் போன்ற பெரிய திட்டங்கள் உள்ளன. ஆனால் இலங்கை வளராவிட்டால் சீனாவை அந்த திட்டங்களில் இருந்து வருமானம் பெற முடியாது. எனவே இந்த முதலீடுகளின் பயனை பெற இலங்கைக்கு கணிசமாக வளர வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சீனாவும் இந்திய பெருங்கடலுக்குள் ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. நாமும் அதில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை பற்றியும் பேசிய ரணில் விக்ரமசிங்க, கொள்கை நிலைத்தன்மை முக்கியம். இலங்கை IMF உதவியை தவிர்த்திருக்கலாம் என்ற கருத்து தவறானது. IMF வழியாக செல்லாமல் நாம் மீள முடியாது என்று உறுதியாக தெரிவித்திருந்தார். அர்ஜுன் அலோசியஸிற்கு சொந்தமான பெர்பச்சுவல் டெரரிஸ்ட் நிறுவனத்திடமிருந்து நிதியை பெற்றதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் இன்று மறுத்துள்ளார். பிணைமுறை மோசடியை விசாரித்து ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் தான் தெரிவித்ததாகவும் அது ஆணைக்குழு அறிக்கையில் எழுதப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். பொது நிறுவனங்கள் குழுவின் அமர்வின் போது முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனிடம் நான் கேள்வி எழுப்பியதன் மூலம் பிணைமுறை மோசடி குறித்து சில தகவல்கள் வெளியாகின என்று வியாழக்கிழமை துணை அமைச்சர் ஹர்ஷன சூரியபிரமவின் குற்றச்சாட்டை மறுப்பதாக அவர் கூறியுள்ளார். துணை அமைச்சர் சூரியபிரம கொழும்பு பங்குச்சந்தையில் பணியாற்றிய காலத்தில் சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன என்றும் அவர் கூறினார். இதற்கு பதிலளித்த ஹர்ஷன சூரியபிரம கொழும்பு பங்குச்சந்தையில் தான் பணியாற்றவில்லை என்று மறுத்திருந்தார். இதேவேளை வாய்மொழி கேள்வி அமர்வின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹெந்துனத்தி ஆகியோர் நாடாளுமன்றத்தில் வாய்மொழி மோதலில் ஈடுபட்டனர். சபாநாயகருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கியதாக அமைச்சர் ஹெந்துனத்தி தயாசிரி ஜெயசேகர மீது குற்றம் சாட்டிய போது மோதல் வெடித்தது. மூலக்கேள்வியை அடிப்படையாக கொண்டு துணை கேள்விகளை நேரடியாக கேட்குமாறு சபாநாயகர் தயாசிரி ஜெயசேகரவுக்கு அறிவுறுத்தியதை அடுத்து இந்த பிரச்சனை எழுந்தது. சபாநாயகருக்கு நான் அறிவுறுத்தவில்லை. எதிர்க்கட்சியில் இருந்தபோது விருப்பப்படி கேள்விகளை எழுப்பிய ஹெந்துனத்தி போன்றவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோது நாடாளுமன்றத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை மறக்க முடியாது என்று தயாசிரி ஜெயசேகர பதிலளித்தார்.
கம்பஹாவில் முன்னாள் முதல் பெண்மணி ஷிராந்தி ராஜபக்ச சம்பந்தப்பட்ட நில பரிவர்த்தனைகள் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகள் கோரப்பட்டுள்ளதாக தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நாடாளுமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மஹிந்த ஜெயசிங்க இது தொடர்பாக பதில் காவல்துறை தலைவரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இம்புல்கொட மற்றும் மாகுல பகுதிகளில் உள்ள நிலங்கள் 2012 வாங்கப்பட்டு 2023 விற்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். மஹிந்த ராஜபக்ச ஆன்மீக அறக்கட்டளையின் கீழ் 2012 இம்புல்கொடவில் 5 லட்சம் ரூபாவுக்கு வாங்கப்பட்ட ஒரு நிலம் 10 மில்லியனுக்கு விற்கப்பட்டதாக அவர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார். மேலும் அந்த நிலத்தின் உரிமையாளர் தங்காலை கால்டன் ஹவுஸை சேர்ந்த ஷிராந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச ஆவார் என்று கூறினார். மாகோலவில் 1 மில்லியனுக்கு வாங்கப்பட்ட மற்றொரு நிலம் 10 மில்லியனுக்கு விற்கப்பட்டதாகவும் மஹிந்த ஜெயசிங்க மேலும் கூறினார். 12 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இந்த நிலத்தின் உரிமையாளர் தங்காலை கால்டன் ஹவுஸை சேர்ந்து ஷிராந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச ஆவர். நில ஒப்பந்தங்கள் தொடர்பான விசாரணைகளில் பத்திரங்கள் வரையப்பட்டு அலரி மாளிகையில் கையொப்பமிடப்பட்டு 2023 ஆண்டு நுகேகுடியில் வசிக்கும் ஒருவருக்கு மாற்றப்பட்டதாக தொழிலாளர் துணை அமைச்சர் தெரிவித்தார். பொத்து கோவில்கள் மற்றும் துறவிகளுக்கு சொந்தமான நிலங்களில் தான் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பதிலளித்த மஹிந்த ஜெயசிங்க அந்த நிலங்கள் சாதாரண குடிமக்களுக்கு சொந்தமானது என்று கூறும் ஆவணங்களை சமர்ப்பித்தார். தையிட்டி விகாரைக்கு எதிராக 2023 மே 23ஆம் தேதி நடைபெற்ற ஜனநாயக போராட்டத்தின் போது போலீசாரால் ஏற்படுத்தப்பட்ட அச்சுறுத்தல் மற்றும் சட்டவிரோத கைதுகள் தொடர்பாக 1.5 ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பாக பலாலி போலீசாருக்கு எதிராக யாழ் மனித உரிமை ஆணைக்குழு காரியாலயத்தில் 8 பேர் முறைப்பாடு செய்திருந்தனர். ஆனால் முக்கிய காரணம் எதுவுமின்றி குறித்த முறைப்பாட்டு கோவைகள் கொழும்பு தலைமை காரியாலயத்தில் கையேற்கப்பட்டு இதுவரை விசாரணைகள் நடத்தப்படவில்லை. இந்த விவகாரம் நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது மனித உரிமைகள் தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளியிட்ட கண்டனத்திற்கு பின்னர் மனித உரிமைகள் ஆணைக்குழு இன்றைய தினம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. போராட்டத்தின் போது போலீசாரின் வன்முறை மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. முறைப்பாடுகள் பதியப்பட்டும் 1.5 வருடங்களாக இந்த விசாரணைகளும் செய்யப்படாத நிலையில் நாடாளுமன்ற விமர்சனத்திற்கு பின்னர் மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிலையில் இந்த விசாரணை நியாயமான தீர்வுக்கான முதல் கட்டமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு எதிராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சிவமோகன் தாக்கல் செய்திருந்த இடைக்கால தடை கோரிக்கையை யாழ் மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கினமும் நிலுவையில் உள்ள நிலையில் இடைக்கால தடை விதிக்க வேண்டாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் முதல் 3 எதிராளிகளாக கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், முன்னாள் செயலாளர் மருத்துவர் சத்தியலிங்கம் எம்பி, நிர்வாக செயலாளர் எக்ஸ் குலநாயகம் ஆகியோர் பெயரிடப்பட்டதோடு இவர்கள் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் பிரதிநிதித்துவப்படுத்தி வாதாடியுள்ளார். வழக்கின் 4வது எதிரியாக குறிப்பிடப்பட்டிருந்த சிவஞானம் ஸ்ரீதரன் வழக்காளி மருத்துவர் சிவமோகனின் நிலையை ஆதரித்து பதில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்காளி சார்பில் சட்டத்தரணி குருபரன் முன்னிலையாகி வாதாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் பொல்துவ சந்தையில் வேலைகட்ட பட்டதாரி குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாடாளுமன்ற நுழைவாயிலுக்குள் பிரவேசிக்க முயன்ற போது இந்த பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த பகுதியில் போராட்டங்கள் நடத்துவதற்கு எதிராக சமீபத்தில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த போதிலும் அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தனர். அதே நேரம் போராட்டத்தில் ஈடுபட்ட வேலையில்லா பட்டதாரிகள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்ட போது போலீசார் அதனை தடுத்து நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேலையற்ற பட்டதாரிகள் குழுவினருக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட பதற்றமான சூழல் மேலும் தீவிரமடைந்ததோடு போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து பேரணியாக செல்ல முற்பட்ட பட்டதாரிகளை தடுக்கும் செயற்பாட்டில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது சில யுவதிகள் கீழே வீழ்த்தப்பட்டதுடன் யுவதிகளில் சிலர் காயமடைந்ததாகவும் இதன் காரணமாக சம்பவ இடத்திற்கு நோயாளர் காப்பு பண்ணி வரவழைக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வாரியபுலம் இனுவாகுட பகுதியில் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான K8 பைசி ஜெட் விமானம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து இதற்கான விசாரணைகளை மேற்கொள்ள 7 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிரிசிங்க இந்த விபத்து தொடர்பான விரிவான புலனாய்வை நடத்துவதற்கு அந்த குழுவினை அமைத்துள்ளார். கட்டுநாயக்க விமானப்படை தளத்திலிருந்து இன்றைய தினம் காலை 7:27 மணிக்கு புறப்பட்ட விமானம் காலை 7:55 மணியளவில் குருநாகல் வாரியபுல பாதனை பகுதியில் விபத்துக்குள்ளானது.
விமானம் பயிற்சி பணியில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட இந்த விபத்தில் அதிலிருந்த தலைமை பயிற்சியாளர் மற்றும் பயிற்சி விமானி அதிகாரி இருவரும் பராசூட்டின் உதவியுடன் பாதுகாப்பாக வெளியேறியிருந்தனர். அவர்கள் மினுவாங்குட கல்லூரி வளாகத்தில் தரையிறங்கிய நிலையில் தற்போது குருநாகல் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்துக்கான காரணம் குறித்து புலனாய்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.